பிரபாகரன் இருந்த காலத்தில் இலங்கை வடக்கு மாகாணத்தில் போதைப்பொருள் புழக்கம் இல்லை என்று மலையக மக்கள் முன்னணி தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் எம்பியுமான ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இலங்கை நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர் நாட்டில் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளது குறித்து வேதனை தெரிவித்தார். இதனால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்ட அவர் அரசு இதனை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இஸ்லாமிய நாடுகளில் போதைப்பொருள் மற்றும் குற்ற செயல்களுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்படுவது போன்று இலங்கையிலும் கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்த நாட்டிலே நடைபெற்றிருக்கின்றது. இன்னும் இந்த நாட்டிலே இவ்வாறான கொலைகள் நடப்பதற்கு காரணம் அந்த போதைப் பொருள் அருந்துவதும் அந்த போதைப் பொருள் விநியோகிப்பதும் இதுதான் முக்கியமான கருத்தாக இருக்கின்றது. இன்று இலங்கையில் மட்டுமல்ல உலகத்திலே வியாபித்திருக்கின்ற இந்த வியாபாரம் முற்றுமுழுதாக ஒழிக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. அதாவது ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியை குன்ற வைப்பது இந்த போதைப்பொருள் விநியோகம் அல்லது போதைப் பொருள் பாவிப்பதாகும். ஒரு காலத்திலே வடகிழக்கிலே இதெல்லாம் இல்லவே இல்லை. பிரபாகரன் இருந்த காலகட்டங்களிலே இவ்வாறான போதைப் பொருள் பாவிப்பதோ அல்லது துஷ்பிரயோகம் செய்வதோ அதிலே இல்லாமல் இருந்தது. ஆனால் இன்று அதிகமாக அங்கு பாவிப்பதற்கு காரணமாக இருக்கின்றது சட்டம் ஒழுங்கு இந்த நாட்டிலே முறையாக செயல்படவில்லை என்பது ஒரு வருத்தமான செயலாகும்.